அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 4 கேடில் விழிச்செல்வம் என்ற தலைப்பில் பாடப்பகுதிகளை பார்த்து வருகிறோம். அதில் இயல் 4 விரிவானம். இதழாளர் பாரதி. என்று இறுதி பகுதியை இன்று நாம் காண்போம். அதாவது, நுழையும் முன், கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறுவதென்று. கல்வி கற்பவர் இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கேற்ப வாழவும் முனைகின்றனர். இவ்விதழ்களில் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கின்றனர். சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை. பாரதியும் இதற்கு விளக்கன்று. செம்மொழியாக திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ்ச்சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாணம் இதழியல் பணி. ஆமாம், கல்வி என்பது நம்ம பார்த்தோம்னா பள்ளி அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவது அது மட்டும் கிடையாது. கல்வி கற்பவர்கள் இதழிலும் நடைமுறை அறிவை பெறுவதும் பத்திரிகை படிக்கைகள் மூலமாக பல புத்தகங்கள் படிப்பது மூலமாக அதற்கேற்ப வாழவும் என்ன பண்ணுறாங்க முனைகின்றான்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்திற்கு தேவையான பாடங்களை என்னென்னோ அதை தான் முன்வைக்கிறார்கள். அவர்கள் தான் சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை. பாரதியும் இதற்கான விதிவிலக்கல்ல அப்படிங்கிறார். இதற்கெல்லாம் காரணம் நம்ம செம்மொழியாக திகழக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழியானது புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ்ச்சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாணம்தான் இவருடைய இந்த இதழியல் பணி அப்படின்ட்டு சொல்கிறார். சரி, இதில் பார்த்தோம்னா ஒரு தந்தையும் மகளும் இருவரும் கடிதத்தின் மூலயமாக பாரதியை பற்றி பேசுவதாக நமக்கு உரையாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தோமென்றால், அன்புள்ள அப்பாவிற்கென்று மகள் வானதி எழுதிய கடிதத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது வானதிக்கு பதில் உரை கொடுப்பதற்காக அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கடிதம் எழுதுகிறார். வானதி என்னென்ன பாரதியை பற்றி சொன்னது, சில கேள்விகளும் கேட்டிருக்காங்க, அதற்கு ஏற்றாற்போல் பதில் கொடுப்பது விதமாக இப்பொழுது இந்த கடிதத்தை என்ன பண்ணுறாரு, அன்பு மகள் வானதிக்குன்னு சொல்லி எழுதுகிறார். இதில் பார்த்தோம்னா 10/10/2018 கடிதம் எழுதினார். யார், வானதி எழுதிச்சு அவங்க அப்பாவுக்கு. உடனே மகளினுடைய கடிதத்தை கண்ட உடனே இவருப்பார் 11/10/2018 அடுத்த நாளே என்ன பண்ணுறாரு, அன்பு மகள் வானதிக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கடிதத்தை எழுதுகிறார். சரி, இவர் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்ப்போம். உன் மின்னஞ்சல் கிடைக்கப் பெற்றேன், பெருமகிழ்வு கொண்டேன். நீயும் உன் நண்பர்களும் நலமாக உள்ளீர்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். எவ்வளவு கடுமையான வேலைகள் இருப்பினும் காலை உணவை தவிர்க்காதே. இங்கு அம்மா, தம்பி, வயல்வெளி, உன் கன்றுக்குட்டி எல்லோரும் நலமே. பாரதி பற்றி அறிந்திருந்த செய்திகளை நீ பகிர்ந்திருந்தது மிக்க மகிழ்ச்சி. நூல்களை வாசிப்பதையே இன்றைய இளைய சமுதாயம் மறந்து போனதோ என்றெண்ணி கவலை கொண்டிருந்தேன். உன் மின்னஞ்சலால் என் பெருங்கவலை தீர்ந்தது அப்படிங்கிறார். பார்த்துட்டு உடனே சொல்கிறார், உன் மின்னஞ்சல் கிடைக்க பெற்றேன் அப்படின்னு சொல்லி பெருமகிழ்வு கொண்டேன்னு சொல்கிறாரு. நீயும் உன் நண்பர்கள் நலமாக உள்ளீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். எவ்வளவு கடுமையான வேலைகள் இருப்பினும் கூட காலை உணவை நீ தவிர்க்காதே அப்படின்னு மகளுக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா, தம்பி, வயல்வெளி, உன் கன்றுக்குட்டி எல்லோருமே இங்கே நலமாக இருக்கிறோம். பாரதி பற்றி நீ அறிந்திருந்த செய்திகளை எல்லாம் நீ என்னுடன் பகிர்ந்தது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். நூல்களை வாசிப்பதையே இன்றைய தலைமுறை சமுதாயம் நம்ம மறந்து போயிட்டாங்க. யாரும் படிக்கலாம், சினிமா, டிவி அந்தமாரி எவ்வளோ கொஞ்சம் விளையாட்டு அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் உன்னுடைய மின்னஞ்சலை பார்த்த உடனே நான் அந்த கவலை எனக்கு தீர்ந்தது. ஓ, இன்னும் புத்தகங்களை வாசிப்பது இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிறார். பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா சொன்னார். அப்பா வந்து கேட்டிருந்தது, அப்பா ஏன் பாரதி மட்டும் இந்தியா இதழில் அதில் ஏன் சிவப்பு வண்ணத்தில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா அதுக்கு சொல்கிறார். அதுக்கு சொல்கிறாரு, பாரதி அந்த பொண்ணு கேட்டிருந்தது அப்பா கிட்ட, அப்பா ஏன் பாரதி இந்தியா இதில் ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் என கேட்டிருந்தாய் அல்லவா அதுக்கு சொல்கிறாரு, சிவப்பு வண்ணம் புரட்சியும் விடுதலையும் குறிப்பது என்பதால்
அடிமைத்தலையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணம் பாரதியின் இந்தியா இதழின் என்ன பண்ணுற வண்ணத்தில் வெளிப்பட்டது அப்படிங்கிறார். சிவப்பு வண்ணம் ஏன் வந்ததுன்னா சொல்கிறாரு, இதுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்த பொண்ணு, அப்போ ஏன் இப்போ பாரதி இந்தியா இதழை ஏன் சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு அவரான பதில் சொல்கிறார், சிவப்பு வண்ணம் புரட்சியும் விடுதலையும் குறிப்பது என்பதால் அந்த அடிமைத்தலையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும். அதனால தான் என்ன பண்ணுறாரு, பாரதி இந்தியா இதழின் வண்ணத்திலும் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்ல. அதனால தான் சிவப்பு வண்ணத்தில் என்ன பண்ணுறாரு, வெளியிட்டார். புரட்சியும் விடுதலையும் குறிக்கிறதுனால சிவப்பு நிறம், அதனால தான் என்ன பண்ணுறாரு அவர் அதில் வெளியிட்டார் அப்படின்னு. சரி, அப்போ வானதி பாரதியின் புனைப்பெயர்களை பட்டியலிட்டு இருந்தாய், நல்லது. ஏன்னா பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர். அதனால்தான் தமக்கு மட்டுமல்ல தம் நண்பர்களுக்கும் ஆங்கிலவர்களால் எந்த கெடுபிடி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் கூடி பேசும் இடங்களையும் புனைப்பெயர்களில் பயன்படுத்தி வந்துள்ளார். இப்புனைப்பெயர்களை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்தியிருப்பது எண்ணி மகிழத்தக்கதாகும். மேலும் மற்றவர் பெயரை வெளிப்படுத்த விரும்பாத பாரதியின் இதழியல் அறத்தையும் புனைப்பெயர்களில் காணலாம். தம் மனைவி செல்லம்மாவையும் கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களிலேயே குறிப்பிட்டிருப்பார். ஆமாம், சொல்கிறது வானதி பாரதி புனைப்பெயர்களில் பட்டியலிட்டு இருந்தார் சொல்கிறார். ஆனால் அவர் தான் என்ன பண்ணார், ஏன்னா அவருடைய பெயர்களெல்லாம் அதை கட்டுரை இதெல்லாம் வெளியிட்டால் என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலர் தடை பண்ணிடுவாங்கனால இவர் என்ன பண்ணார், அதுக்கு சில புனைப்பெயர்களை வச்சுட்டார். அதை இப்போ சில புனைப்பெயர்களை சொல்லியிருந்தாங்க இல்லையா, இளசி சுப்பிரமணியன், சாவித்திரி, சீசு பாரதி, வேதாந்தி, நித்திய தீரர், உத்தமன் தேசபிமானி, செல்லிதாசன், காளிதாசன், சத்திதாசன், ரிஷிகுமாரன், காசி, சரஸ்வதி, பிஞ்சு காளிதாசன், கிருஷ்ணன் என பல புனைப்பெயர்களை என்ன பண்ணார் அவர் எப்படி எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் அந்த பொண்ணை ஞாபகப்படுத்தியிருந்தது, பட்டியல் போட்டிருந்தார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி அப்படிங்கிறார். அதான் நல்லது. பாரதி தம்மை போலவே பிறரையும் நேசிக்கும் பண்பாளர். அவர் என்ன தம்மை போல மற்றவங்களையும் நேசிக்கிற பண்பாளராக வாழ்ந்திருக்கார். அதனால தான் தமக்கு மட்டுமல்ல தன் நண்பர்களுக்கு என்ன பண்ணுறார், எந்த ஆங்கிலவர்களால் எந்த கெடுபிடி விடக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணியிருக்காரு, நண்பர்களின் பெயர்களையும் அவர்கள் கூடி பேசிய இடங்களையும் என்ன பண்ணார், புனைப்பெயர்களிலேயே என்ன பயன்படுத்தி வந்துள்ளார். சும்மா அந்த சொல்கிற கோடு வேடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அவர், புனைப்பெயர்கள் சில பெயர்களை மாற்றி பேச அப்படியெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு, பழகி அப்படியெல்லாம் வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த புனைப்பெயர்களில் என்ன பண்ணுறாரு, நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்திடுவது எண்ணி ரொம்ப மகிழத்தக்கதாகும் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு பெயரை வெளிப்படுத்த விரும்பாத பாரதியின் இதழில் கூட அறத்தையும் புனைப்பெயர்களில் கூட என்ன பண்ணாமல் நம்ம படிக்கப்படியாக காணலாம் அப்படின்ட்டுருக்காரு. அது மட்டும் இல்லை, தன்னுடைய மனைவியுடைய பெயரை கூட என்ன பண்ணியிருக்காரு, செல்லம்மாவையும் கண்ணம்மா வள்ளி என்ற புனைப்பெயர்களையே என்ன பண்ணியிருக்காரு, குறிப்பிட்டிருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். வானதி தமிழ் இதழ்களின் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்ததாக எழுதியிருந்தான்னு சொல்கிறார். அந்த வானதி சொல்கிறது, தமிழ் இதழில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிடும் முறையை கையாண்டதில் முன்னோடியாக பாரதி திகழ்ந்ததாக எழுதியிருந்தாய். அதை போலவே தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கும் பாரதியே முன்னாடி சொல்கிறார். அது சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செய்திகளுக்கு ஆங்கிலத்தை தலைப்பை எழுதி கீழே தமிழில் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கம். தலைப்பிடலை மகுடமிடல் என்றே பாரதியார் கூறுகிறார். இந்தியா, சக்கரவர்த்தனி போன்ற இதழ்களில் 1905-7 காலப்பகுதியில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்திய பாரதி பிறகு ஆங்கில தலைப்பை கைவிட்டதோடு சுதேசமித்திரனில் அதை சாடியும் எழுதினார். மேலும் ஆங்கிலவர்களின் கெடுபடியால் பாரதி பாண்டிச்சேரி சென்றபோது இந்தியா இதழும் உடன் சென்றது வானதி அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் வானதி தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம் ஆண்டு குறிப்பிட்ட முறையை கையாண்டதில் முன்னோடியாக இருந்தவர் யாருன்னா பாரதி. அதை போலவே அதை எழுதியிருந்த மகிழ்ச்சி. அதை போலவே தமிழ் இதழ்களில் தமிழை தலைப்பிடுவதற்கும் பாரதியே முன்னோடின்னு சொல்கிறார். அந்த தமிழ் இதழ்கள் அவர் தமிழில் தான் பெயர் வைக்கணும், தலைப்பிடுவதற்கும் பாரதியாக முன்னோடியாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, செய்திகளுக்கு ஆங்கிலத்தில் தலைப்பை எழுதி கீழே தமிழில் தலைப்பிடுவது அக்கால இதழ்களின் வழக்கம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, செய்தி போடுவாங்க, அது ஆங்கிலத்தில் கீழே தமிழில் அப்படியே போடுறது, அது அப்போ வழக்கமாக இருந்திருக்குது. தலைப்பிடல் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மகுடமிடல் என்றே பாரதி கூறுகிறார். பாரதி எப்படி தலைப்பிடுதல் கூறுறோம், மகுடமிடல் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தலைமை அதுதானே, தலைப்புச் செய்தி பார்க்குறோம். இப்போ என்ன பண்ண செய்தி நான் வாசிக்கிறேன், தலைப்புச் செய்திகள் அப்படின்னு அதிலே சுருக்கமாக அதெல்லாம் சொல்கிறாங்க, அதில் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுபோல் சரி, இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் என்ன பண்ணித்தான் 1905-7 காலப்பகுதியில் அந்த நேரத்தில் அந்த ஆண்டில் அந்த காலகட்டத்தில்
ஆங்கில தலைப்பையும் கலந்து அப்போ என்ன பண்ண பாரதி பயன்படுத்திய பாரதி பிறகு என்ன பண்ணாரா, ஆங்கில தலைப்பு வைப்பதையே கைவிட்டது. அதையும் வேண்டாம் விட்டுட்டு அதை கூட விட்டதோடு என்ன பண்ணார், அதை சுதேசமித்திரனில் கூட அதை சாடியும் எழுதினார். அப்போ விட்டுட்டார், ஆங்கிலத்துக்கு முன்ன பயன்படுத்தினார், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டார். அதை கூட இந்த பத்திரிகை என்ன பண்ணுறார், அதையும் சும்மா நான் அதை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாடி எழுதியிருக்கிறார். மேலும் ஆங்கிலேயரின் கெடுபிடியாக என்ன பண்ணுற பாரதி தமிழ்நாட்டில் அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனார். அவர் சென்ற பொழுது இந்திய இதழும் அவருடனே பாண்டிச்சேரி சென்றது வானதி அப்படின்ட்டு சொல்கிறார். எந்த நெருக்கடியான காலகட்டத்திலும் பாரதி தம் இதழியல் பணியை கைவிடவில்லை. இந்த இதழ்கள் எல்லாம் சிறப்பாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கு நூலாக்கம் பெற்றுள்ளன. இதை போலவே பாரதியின் கடிதங்களும் கருத்துப்பணங்களின் தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளன. இவையெல்லாம் தமிழினத்தின் பேறு. இதழாளராக பாரதியை நீ அடையாளம் கண்டதைப் போலவே தமிழின் இன்னும் பல ஆளுமையையும் அடையாளம் கண்டு எழுத வேண்டும். உன் விசால பார்வைக்கு என் பாராட்டுக்கள். உன் மின்னஞ்சலுக்கு காத்திருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறாரு, எந்த நெருக்கடியான காலகட்டத்தில் பாரதி என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய இதழியல் பணியை கைவிடவே இல்லை. பார்த்து ஆங்கிலேயர் எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் கூட என்ன பண்ணார், அவர் விடலை, எழுதிட்டு இருந்தார். இந்த இதழ்கள் எல்லாம் சிறப்பாக தொகுக்கப்பட்டு இன்றைக்கி என்ன பண்ணாலும் நூலாக்கம் பெற்றுள்ளன. நூலாக்கம் செய்யப்பட்டு எத்தனையோ பேர் நூலகத்தில் என்ன பண்ண நம்ம அப்போலேருந்து இப்போ நம்ம படிக்கிறதுக்கு இது இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், சில ஆராய்ச்சியாளர்களுக்கெல்லாம் என்ன படிக்கிறதுக்கு நூலாகம் செஞ்சுருக்கு. இதே போலவே தான் பாரதியின் கடிதங்களும் கருத்து படங்களின் தொகுப்பும் நூலாக்கம் பெற்றுள்ளன. அது மட்டும் இல்லாமல் அவரோட கடிதங்கள், இந்த கருத்து படம் எல்லாமே அந்த தொகுப்பு எல்லாமே தொகுக்கப்பட்டு என்ன பண்ணுற நூலாகம் பெற்றுள்ளன. இவையெல்லாம் தமிழினத்தினுடைய பேர். இதழாளராக பாரதியினை அடையாளம் கண்டதைப் போலவே தமிழின் இன்னும் பல ஆளுமைகளை அடையாளம் கண்டு எழுத வேண்டும் சொல்கிறார். நீ இதோடு விட்டுறாத கண்டு இன்னும் நிறைய எழுதி என்ன பண்ணுறேன், நிறைய செய்திகளை எழுதி அனுப்பு, இதோடு விட்டுறாத, நிறையா அவருடைய என்னென்ன ஆளுமைகளால் அடையாளம் கண்டு எழுத வேண்டும் சொல்கிறார். அது மட்டுமல்ல, உன்னுடைய இந்த விசால பார்வைக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் உன் மின்னஞ்சல்களுக்காக மீண்டும் எனக்கு மின்னஞ்சலாக உன்னுடைய மின்னஞ்சலை நான் அனுப்புவேன் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், காத்திருக்கிறேன் அன்பு மகளே அப்படின்னு சொல்கிறார். எழுதிட்டு என்றும் உன் அன்பு அப்பா அப்படியே கடிதத்தை முடிக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் இந்த பாரதி நாம் இந்த இயல் 4 விரிவானம். இதழாளர் பாரதியை பற்றி நாம் பாரதியாரை பற்றி ஒரு தந்தையும் மகளும் பேசிக்கிறாங்க. இதை பற்றி நாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். பாரதியாரை பற்றியும் நம்ம எவ்வளவோ செய்திகளெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இதில் புரிஞ்சிருக்கும். புரிந்ததா? சரி மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.